வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு அங்காடுத்திற நிகழ்ச்சியூடாக உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், வாரம் வித்தியாசமான ஷோ போயிட்டு அங்கங்கே என்ன விடயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சியூடாக வெளிப்படுத்துவது வல்லமை. அந்த வகையில் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பொருட்களினுடைய விலைகளாக இருக்கட்டும், தரங்களாக இருக்கட்டும், நம்ம நிகழ்ச்சியூடாக உங்களுக்கு வந்து அப்படியே வாரம் காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ட்ரெஸ் ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ, ஜுவல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூஸையுமே கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைய தினம் டிலாக்ஷியா அப்படின்றதான மட்பாண்ட கடைக்கு தான் வந்திருக்கின்றோம். இங்கே வந்து மண்ணாலான நிறைய பொருட்கள் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் அந்த கடைக்குள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரியான பொருட்கள் வைத்திருக்கிறார்கள், அந்த என்னென்ன மாதிரியான ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சியூடாக நீங்களும் இணைந்திருந்து பார்க்க போன்றீர்கள். இப்போ வாங்க மக்களே, அந்த ஷாப்புக்குள்ளே போகலாம். மக்களே, அப்படியே வந்து நாங்கள் சொன்ன மாதிரி டிலக்ஷியா மட்பாண்ட கடைக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த மட்பாண்ட கடையினுடைய ஓனர் அண்ட் உரிமையாளர் அப்படின்றே சொல்லிக்கொள்ளும் ரத்னவல்லி அவர்கள் எங்களோட இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்கம்மா? நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப நல்ல சுகமா இருக்கேன். ஸோ உங்களோட கடை எப்படி இருக்கு? கடை சூப்பரா இருக்கு. இது வந்து கடை செய்யற இடம் வந்து வேறு இடத்துல இருக்குது. இது இப்போ நான் போட்டு ஒரு 5 மாசம் தான். உங்களோட ஷோரூம் தான் இது? எஸ், கண்டிப்பா வந்து மக்கள் வந்து இந்த 5 மாசத்துக்குள்ள உங்களுக்கு நிறைய ஆதரவு தந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி ஆதரவு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க? இப்போ என்கிட்ட நான் கொஞ்சம் உள்ளுக்குள்ள இருந்தேன். இப்போ கொஞ்சம் வெளியில வந்தபடியே மெயின் ரோட்டுன்றபடியே எனக்கு நிறைய கஸ்டமர்களும் கூட நல்ல பிஸ்னஸ் எனக்கு நடக்குது. ஓகே, அதாவது கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, கண்டிப்பா வந்து முதல் நீங்கள் ஒரு கைத்தொழில் சாலையா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஷாப் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன விஷயத்துக்காக அப்படி நீங்க ஓபன் பண்ணீங்க? என்ன விஷயம் வேண்டாம், எனக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து வர கஸ்டமர் வந்து என்ன தேடி வரைக்கல அவங்களுக்கு உள்ளுக்கு வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா. அப்ப இந்த மட்பாண்டத்தை செய்தும் பார்க்கணும், அதை எடுக்கணும் என்ற இதில் நிறைய பேர் தேடி இடம் பிடிக்கலாம போயிட்டாங்க. அவங்க என்கிட்ட கேட்ட அப்புறம் நான் அவங்களுக்கு ஒரு மெயினான ஒரு இடம் ஒன்று வேணுமெண்டு இதை கேட்டு வேண்டி. அதாவது இவங்க கைத்தொழில் சாலை வந்து உள்ள இருக்கிறபடியால வந்து பெரிதும் மக்களை வந்து ரீச் பண்ற வீதம் குறைவுன்றதுனால அவங்க வந்து கடையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 5 மாதங்கள் தான் நான் இருக்குது. அந்த 5 மாதத்துலையுமே நிறைய மக்கள் அவர்களுக்கான ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக நானுமே இந்த கடைக்கு அண்மையில் வந்திருந்தேன். ஒரு தேவை நிமித்தம் வந்திருக்கும் பொழுது 2-3 திங்ஸ் நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வெளியில் நான் அந்த விலையை கேட்டுட்டு இங்கே வந்து வாங்குறதுக்கு எனக்கு உண்மைக்குமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அடடா, இவங்க கிட்டே டிரெக்ட்லி வாங்கிடலாம் போல, வழித்தரகர்கள்ட்ட போயிட்டு வாங்குறது வந்துட்டு எங்களுக்கு தான் அதை நஷ்டத்தை ஏற்படுத்துது. ஸோ இது நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. சரி, நீங்கள் அவங்களோட வாயிலிருந்து இந்த விடயங்கள் சொல்லும் பொழுது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, இப்போ சட்டி என்னாலும் சரி, பானி என்னாலும் சரி, அடுப்புனாலும் சரி, என்னென்றான வந்து எடுக்க சொல்லுவாங்க. அக்கா இங்கே வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கிக்க விலை கொஞ்சம் குறைவாக இருக்குது, என்ன காரணம் வந்து கேட்டாங்க என்னட்ட. அப்போ நான் சொன்ன வந்து விஷயம் என்ன கேட்டால், இது நாங்கள் உற்பத்தி செய்கிறது. அப்போ அதால் வந்து இப்போ வந்து என்னுடைய பொருள் வந்து என்னுடைய இருக்கிறபடியே நான் அதுக்கான தரமான விலை வச்சுருக்கேன். இப்போ எந்த கையிலேருந்து இன்னொரு நபர்கிட்ட மாறும்போது அவர் ஒரு இது வச்சுருப்பார், அவர்கிட்ட இருந்து இன்னொரு கை மாறும்போது இன்னும் ஒரு இது வச்சுருப்பார். அப்போ அதால் விலை கொஞ்சம் கூடன்னு சொல்லி அக்கா நாங்கள் உங்கள்கிட்டயே வந்து நாங்கள் இனிமேல் எடுப்போம் என்கிட்ட, உங்கள்கிட்ட விலைகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது என்று சொல்லி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையில எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்கிட்ட மக்கள் விரும்புகிறாங்க, விலையும் குறைவாக இருக்குது, பொருளும் நல்லா இருக்குது, அப்போ தேடி வந்து வாங்குறாங்க. கண்டிப்பாக இன்னொரு விஷயம், இந்த மட்பாண்டங்களில் வந்து நாங்கள் உணவுகளையோ சரி, இந்த தண்ணீரையோ சரி வச்சு பாவிக்கும் பொழுது இந்த வெக்க காலத்துக்கு வந்து அதை இன்னுமே ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும். நிறைய வந்து பழைய விஷயங்கள், அதை தாண்டி வந்து என்ன சொல்கிறது, எங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமான, உடலுக்கு நல்ல விடயங்களை தரக்கூடிய மாதிரியான பழைய மர்மங்கள் எல்லாமே இந்த மட்பாண்டங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ பழையாக்கள் இவ்வளவு காலமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மட்பாண்டங்களுமே ஒரு காரணம் தான். இதில் வந்து அவர்கள் சமைச்சு, இதில் பரிமாறி, இதில் உண்டபடியா அது ஏதோ ஒரு விதமான ஒரு உணர்வு வந்து எங்களோட அது கனெக்ட் ஆகி நம்மளுக்கு ஆரோக்கியத்தை, தேக ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். சரி, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே எங்களோட தயாரிப்பு, அதை தாண்டி வந்து இந்த பனைசார் உற்பத்திகளையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றின விளக்கம் என்னென்னு கேட்டால், இப்போ அந்த கடை நான் வீட்டில் வச்சு செய்யக்க என்னட்ட வந்து யாருமே தான் கேட்கல. கடையண்டு போட்டோன்னே அவங்க வந்து இதால் ரோட்டால் போகவே கேட்குறாங்க, அக்கா இது உங்களோட கடையாண்டு கேட்டால் ஓமன்னு சொல்லி, அக்கா எங்கள்கிட்ட அது பனையில் செய்த பொருட்கள் இருக்குது, அகப்பியல் இருக்குது, திருவலை இருக்குது, அக்கா நாங்கள் போட்டால் நீங்கள் வியாபாரம் செய்வீங்களான்னு சொல்லி
உள்ளூர் உற்பத்தி தானே, அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்குன்னு சொல்லி நான் உடனே ஓம்னு சொல்லி இப்போ அவங்களோட பொருட்கள் எல்லாமே அவங்களோட கைப்பட செய்தது தான். இது எல்லாமே நான் சொன்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போடுங்க, வியாபாரம் செய்தால் நான் உங்களுக்கு மேல் வச்சா நான் எடுக்கிறேன்னு சொல்லி. ஆனால் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு அண்ணன் வந்து இந்த பேக் கையில் இந்த பேக் தவறு செய்தவரா, அக்கா இந்த பேக் நான் போடவா, எனக்கு நீங்கள் வித்தாப்புறம் காசு தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பரவாயில்லை நீங்கள் தாங்கன்னு சொல்லி நான் அதையும் வாங்கி வச்சுருக்கிறேன். அதையும் நான் வியாபாரத்துக்கு தான் அதை வாங்கி வச்சுருக்கேன். என்ன கேட்டால் அவர் சொன்ன விஷயம் வந்து என்ன கேட்டால் இது தாங்க செய்கிறதான். இப்போ உள்ளூர் உற்பத்தி தானே, அப்போ உள்ளூர் உற்பத்திக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுமன்றதுக்காக நான் உள்ளூரில் செய்கிறது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அலுமினிய பானை எடுத்த காரணம் வந்து என்னென்னு கேட்டால் ஒரு சில நபர் வந்து அக்கா உங்கள்கிட்ட அலுமினிய பானை இல்லையா அப்படின்ட்டு கேட்குறதால நான் அதோடய ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றபடி எல்லாமே எங்களோட உள்ளூர் உற்பத்தி தான். முக்கியமாக நான் மட்பாண்டத்துக்குள்ளே தான் நான் இருந்தது. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் உதவி கேட்டதால் நான் இந்த கொஞ்சம் கொஞ்சம் பொருள் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோ கண்டிப்பாக தான் மட்டும் வளர்ந்தப்பட்டது தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் இழுத்துட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த மனசு தாங்க கடவுள் அப்படின்னு சொல்லி கொள்ளலாம். ஸோ குறிப்பாக இப்படி தான் நிறைய பேர் வந்து தாங்கள் மாத்திரம் வளர்ந்துட்டு போகக்கூடிய இந்த காலகட்டங்களில் தங்களோட சேர்த்து இன்னும் 2-3 பேரை கூட்டிகிட்டு போகிற ஆக்களை பார்க்குறது எல்லாமே பெரிய ஒரு அரிதான விடயமாக தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செய்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சிறிய சிறிய கைத்தொழில் முயற்சியாளர்களையுமே நீங்கள் ஊக்குவிக்க வேணும். இதை தாண்டி ஒரு பிரம்மாண்டமான கடையை நாங்கள் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியுமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இப்போ நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய திங்ஸோட ப்ரைஸஸ் என்ன மாதிரி, அதோட தரங்கள் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கலாம். சரி நேர்களே, அடுத்து வந்து இந்த பானை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நாங்கள் பொங்கலுக்கு வந்து எப்பயுமே இந்த பானை இல்லாமல் அந்த பொங்கல் பூர்த்தி அடையாது. ஸோ இந்த பானையில் நாங்கள் பொங்கும் பொழுது அந்த பொங்கலோட டேஸ்ட்டு அது நான் சொல்றேன், அம்மா சொல்லணும். சொல்லுங்கம்மா. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் மற்ற பானையில் நான் தரம் குறைவாக நான் சொல்லல, உண்மையே சொல்கிறேன். என்னென்னு கேட்டால் இப்போ பாரம்பரியமாக மண்பானையில் தான் பொங்கி வாரது. இன்னொரு விஷயமா இருந்தால் அந்த மண்பானையிலேயே நல்ல பொங்கல் வைப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த மண்பானையில் பொங்குனீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வாசம் பெறும், நல்ல ஒரு சுவை இருக்குது, அன்பு இருக்குது, நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு என்ன சொல்கிற பாரம்பரியத்துடைய அங்கீகாரம் இருக்குது அதில். அப்போ எல்லாமே அதில் அடங்கி இருக்கிறதால அந்த மண்பானையில் பொங்குனீங்கன்னு சொன்னால் மனசு நிறைவாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நாங்கள் மண்பானையில் வெட்டிக்கிறோம், பொங்கி முடிச்சிட முடியும். எனக்கு சில பேருக்கு மண்பானையில் பொங்குறதுக்கு பயம், உடைஞ்சிரும் என்ற சொல்லி ஒரு ரீதியில். அப்போ நீங்கள் மண்பானையில் பொங்குனீங்கன்னு சொன்னால் அந்த மண்பானையில் பொங்குன அந்த மன திருப்தியும் இருக்கும், மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு நிகழ்வு தான் இந்த மண்பானைன்னு சொல்கிறேன். மண்பானையில் தண்ணி வச்சு எடுத்து குடித்தாலே சிறுநீரக பிரச்சனை இருக்காது, சளி இருக்காது, நிறைய அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. 5-6 இதுகிட்ட இருக்குது சொல்கிறதுக்கு. அப்படியாப்பட்டதான் மண் வந்து ஒரு ஒரு வருத்தமே வராத ஒரு பொருள் தான் இந்த மண் என்று சொல்கிறது. அப்போ அந்த மண்ணுக்கு நாங்கள் கட்டாயம் ஒரு அங்கீகாரம் கொடுத்தே ஆகணும். மண்ணுக்கு தான் நமக்கு சொந்தமே, இந்த மண்ணுக்கான ஒரு அங்கீகாரம் தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பானையை காட்டின விஷயம் என்னென்னு கேட்டால் அது ஒரு பொங்கல் பானை, அதாவது தான் பொங்கல் பானை நான் காட்டியிருக்கிறேன். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் காட்டினது வந்து பிளேன் பானை, எந்த ஒரு டிசைனுமே கீறாத பானை. ஏன்னு கேட்டால் அது வந்து வளர்ந்து பானை. வளர்ந்து பானைக்கு வந்து டிசைன் போட்டால் பிடிக்காது. இது வந்து டிசைன் போட்டிருக்கிறேன், அதாவது தைப்பொங்கலுக்கு பொங்குறதுக்காக. ஏன்னு கேட்டால் இப்போதைய மக்கள் வந்து கொஞ்சம் நாகரிகத்தை டிசைன்ஸ் அதாவது கொஞ்சம் அலங்கார பொருட்களாக மாற்றிட்டாங்க நாகரிகத்தை. அப்போ அதால் நாங்களும் கொஞ்சம் எங்களோட பொருட்களை வந்து நாங்களும் கொஞ்சம் அலங்காரப்படுத்தி வச்சுருக்கிறோம். என்ன கேட்டால் கொஞ்சம் பார்க்க கவர்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக இந்த பானைக்கு இது 1 கிலோ அரிசி செய்கிற பானை. இந்த பானைக்கு சும்மா நோமலாக டிசைன் போட்டு வச்சுருக்கிறோம். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பயிர் சர்க்கரையெல்லாம் போட்டு 1 கிலோ வரக்கூடிய பானை. இந்த பானைன்ற விலை வந்து கணக்காக இல்லை, டிசைன் போட்டுருக்கபடியா ஐயோ அக்கா நிறைய விலை சொல்லுவாவே அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த பானைன்ற விலை வந்து 650 ரூபா தான். இப்போ நீங்கள் வெளியிடத்தில் நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா 1000-1200 நாளைக்கு விலை விசாரிச்சுட்டு தான் இவங்க கிட்ட லாஸ்ட்டாக வந்து இந்த பானை வாங்கிட்டு போனேன். எனக்கு ஏன் அந்த விலை அப்படின்னு சொல்லி கேட்டால், நானே உற்பத்தி செய்கிறது, நான் என் ஹஸ்பண்டாக்கள் உற்பத்தி செய்கிறதா 4 பேர் இருந்து வேலை செய்கிறாங்க, அவ்வளோ பேரும் செய்கிறதால தான் நான் எனக்கு அவங்களோட கூலி போக எனக்கு மிச்சம் வந்தால் காணுமன்ற மாதிரி தான் நான் இந்த பொருளை வச்சு விற்கிறேன். என்ன கேட்டால் எங்களோட மக்கள் பாவம் என்ற ஒரு ரீதியில் தான் நான் இதை வச்சு பாவிக்கிறேன்னு. இது வந்து பொங்கல் பானை.
இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து லவ் பேர்ட்ஸ் முட்டி, அதாவது குருவி முட்டி. இது குருவி முட்டி, இது வந்து முட்டி பார்த்தீங்கன்னா 200 தான் நான் விற்கிறேன். இது வந்து பெயிண்ட் பண்ணையில் ஒன்றும் செய்யலை, சும்மா நார்மலாக பிளெயினாக இருக்குது. 200 தான் விற்கிறேன். எல்லாமே எங்களோட கடையில் வந்து எல்லாமே குறைஞ்ச விலையில் தான் இருக்குது, அதிக அளவில் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்கிட்ட இப்போ நான் எல்லாம் எடுத்து உங்களுக்கு காட்டினேன்னு சொன்னால் சில பேருக்கு அது தெரியாது, என்ன ஷேப்பில் இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது. நீங்கள் நேராக வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு பொருட்கள் இருக்கின்ற கடை, ஒவ்வொரு பொருட்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட இன்னென்ன விலைக்கு இன்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்து நீங்களே தெரிஞ்சு அப்படி ஆச்சரியப்படுவீங்க. என்கிட்ட அந்த அளவுக்கு எங்களோட கடையில் மலிவாக இருக்குது. அதோட எல்லா பொருளுமே இருக்குது. நீங்கள் சட்டிப்பான் எடுக்க வந்தால் இப்போ இன்னொன்று காட்டுறோம் பாருங்கள். இப்போ இந்த முத்தத்தில் வாசலில் பூ வைப்பாங்க, அந்த பூ வைக்கிறதுல இருந்து எல்லாமே இருக்குது. வெளியிடத்தில் அதிக விலைன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னட்டு அந்த 850 ரூபாயிலேருந்து 1200 ரூபா மட்டும் வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது பிள்ளை இப்போ வந்து இது ஒரு அளவான ஒரு மீடியம் சைஸ் ஆனது. இதில் வந்து பூ வைக்கலாம். இதில் வந்து பூ வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து 850 ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம். இது வந்து முத்தத்தில் பூ வைக்கிறது, அதாவது பெரும்பாலான வீடுகளில் இப்போ அதிகமாக ஏன்னா அது வந்து உண்மையிலேயே அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நாணம்னு சொல்கிறது. லக்ஷ்மியாக கடாச்சத்தை உள்ளுக்கு நாங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு ஐதீகம் தான் அந்த பூ வைக்கிறது. அந்த பூவும் தண்ணியிலே முடிச்சு வந்தாலே அது ஒரு நல்லதுன்னு சொல்லி எங்களோட அப்பா சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி தான் இப்போ அதெல்லாம் விட்டுட்டுது. இப்போ திரும்பவும் மக்களுக்கு அந்த அந்த பழைய பாரம்பரியங்களில் நம்பிக்கை வந்து திரும்பவும் அதையே அவங்க அந்த இதுக்கே உள்வாங்குறாங்க. வந்து இப்போ அதை வந்து திரும்பவுமே அதை கடைப்பிடிக்கிறாங்க. அதுக்கு உண்மையாக நன்றி. ஏன்னு கேட்டால் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம நீங்கள் திரும்பவும் அதுக்குள்ளே வாரத்துக்காக உண்மையிலே நன்றி. கண்டிப்பாக அந்த பாரம்பரியத்தை இன்னும் ஒரு வகை அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு பாரம்பரிய ஷாப்பையே ஆரம்பித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கணப்பிள்ளைகளுக்கு மண் சட்டி என்றாலும் என்னென்றே தெரியாது. இப்போத்தைய ஜெனரேஷன் மண்ணா அப்படின்ற என்னென்று கேட்குறாங்க, திருப்பி கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த மண் சட்டி ஒரு முந்தின நாள் ஒரு அக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைய கூட்டி கொண்டு வந்தவங்க, அவங்க வந்து 8ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. அவங்க உள்ளே கூட்டி கொண்டு வந்து இதெல்லாம் என்னது அம்மாண்டு கேட்குறாங்க. அவங்களே அம்மாவுக்கே தெரியலை இதெல்லாம் என்னதுன்னு, அம்மாவுக்கே தெரியல. அம்மா கேட்குறாங்க, அக்கா இது என்ன இது என்ன இது என்ன, அவங்களே கேட்குறேன். அப்போ நான் சொன்னேன் நான் கண்டு கேட்க சத்தியமாக எனக்கு தெரியாது அக்கா, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள் அவங்களே 3 குழந்தை இருக்குது அவங்களுக்கு இந்த மண்ணை பற்றியே தெரியலை அப்படின்னா எப்படியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு இந்த விளையாட்டு செட் பண்ணவே என்னன்னு தெரியல. அப்போ நான் என்ன சொன்ன உடனே சொன்னேன்னா இது வந்து பிள்ளைகள் சமைச்சு விளையாடுறதுக்கு, அதாவது கூட்டாஞ்சோறு செய்கிற சாப்பிட்ற இதுதான் இது வந்து நீங்கள் கொண்ட பிள்ளைக்கு வேண்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் வரும். வெளியில் எந்த ஒரு கெட்ட பழக்கமே வராது. ஏன்னா பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்குது, அது பிள்ளை சமைச்சு பழகும் நல்ல பழக்கம். அது இப்போ மண்ணுன்னு சொன்னால் என்னன்ற சொல்லி பிள்ளை அறிஞ்சு கொள்ளும், அதொன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் படிப்பு சம்மந்தப்பட்ட இதுகளுக்கு இப்போ மண் கிளமண் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. மண்ணை கொண்டு வந்து அந்த மண்ணில் என்னென்ன இருக்குன்ற சொல்லியெல்லாம் இப்போ பார்க்குறாங்க. அப்போ அதெல்லாமே உண்மையிலேயே குழந்தைலாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் தான் அதெல்லாம். இப்போ இது வந்து விளையாட்டு செட். இது வந்து நான் கணக்காக சொல்ல விரும்பல. இது வந்து விளையாட்டு செட். இது வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுத்து ஒரு கொஞ்சம் அரிசி சாமான்களை வேண்டி கொடுத்தாலே பிள்ளை சமைக்கிறது சரியாக இருக்கான்னு கூட நாங்கள் பார்த்துக்கலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை சின்னல்ல, அதாவது முதல் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி இது எல்லாம் சின்ன பிள்ளைகள் விரும்பி வாங்குவாங்க எங்களோட ஜெனரேஷன் எல்லாமே. ஆனால் இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு வந்து ஃபோன், இப்போ நீங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோனை அவங்க உலகத்தையே கைக்கில் வச்சிருக்க மாதிரி தான் அவங்க நினச்சி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே 90s கிட்ஸ்க்கு தான் தெரியும் இதுன்ற யாருமே 2K கிட்ஸ்க்கு தெரியவே தெரியாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தண்ணி ஜாக், தண்ணி வச்சு குடிக்கிறது. பூசா வந்து வேற, இது வந்து தண்ணி ஜோக். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கூடுதலாக இப்போ ஹோட்டல்ஸில் கடவுளையே பார்த்தீங்கன்னா கிளாஸில் வச்சுருப்பாங்க தண்ணியை வந்து. இது அதே இதில் மண்ணில் செய்திருக்கிறோம். இதெல்லாம் அவ்வளோ தத்துருவமா, இதெல்லாம் நீங்கள் தான் செய்திருக்கீங்க. நாங்கள் செய்கிறது தான். மக்கள் அவ்வளோ தத்ரூபமாக ரொம்ப என்ன சொல்கிறது நீட் அண்ட் கிளியராக செய்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் உண்மைக்குமே சொல்லுவாங்க இல்லையா, தமிழர்களினுடைய பாரம்பரியமும் தமிழர்களினுடைய கலைக்குமே வந்து உலகளாவிய ரீதியில் அங்கீகாரம் இருக்குது. வியந்து பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு பின்னணியில் வந்தவர்கள்லாம் நாங்கள் அப்படின்னும் பொழுது அது பெருமையாக இருக்குது. அது இன்றும் அவங்க விடாமல் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது பாராட்டத்தக்க விடயம் தான். சரி சொல்லுங்கள். இது வந்து டீ கப். இப்போ தண்ணியும் குடிக்கலாம், டீயும் குடிக்கலாம், எல்லாமே செய்யலாம். சில பேருக்கு மண்ணில் டீ கப்பான்னு சொன்னால் ஆச்சரியம். ஏன்னு கேட்டால் மண்ணில் டீ கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே மண்ணில் டீ கப் எல்லாமே இருக்குது. அதில் நீங்கள் ஒருக்கா ஒன்று வேணுங்க, கணக்காக வேண்டாம், ஒன்று வாங்கி நீங்கள் அதற்கா குடிச்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியோ டீயோ ஜூஸோ என்னென்ன வேணும் நீங்கள் குடிச்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஆரோக்கியம் கூட. நான் ஆரோக்கியம் கூடன்னு திரும்ப சொல்கிறேன்னு கேட்டால்
இந்த மண்ணில் வந்து தண்ணி வச்சு குடித்தாலும் சரி, டீ வச்சு குடித்தாலும் சரி, ஜூஸ் குடித்தாலும் சரி, அதில் இருக்கிற நச்சு தன்மைகளை எடுத்து தான் இந்த மண் சுத்தப்படுத்தி தரும். அதில் ஒரு நல்ல ஒரு இதொன்று இருக்குது. அதை நீங்கள் குடிச்சு பார்த்து தான் உங்களுக்கு அது தெரியும் அது என்ன ஒரு இதுன்னு சொல்லியாண்டு. கண்டிப்பா என்ன சொல்றது, இப்போ மழை நீர் வந்து இங்க தேங்கி நின்று வெள்ளமா மாறினதுக்கு அப்புறம் அதை வந்து நன்னீரா மாத்தி கொடுக்கறது மண் தான். அதுதான் வந்து அப்படியே வடிகட்டி ஊற்று நீராக மாத்தி அதங்களுக்கு திரும்ப வந்துட்டு பிரயோசனப்படக்கூடிய மாதிரி நன்னீரா மாற்றி கொடுக்குது. குறிப்பாக பார்க்கும்பொழுது எங்களோட உடம்புமே சொல்லுவாங்க பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லி. ஸோ மண்ணுக்கும் எங்களுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. கடைசியில போறதும் மண்ணுக்கு தான். அதனால வந்து நமக்கும் மண்ணுக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அப்படி கனெக்டோட நாங்கள் இயற்கையோட சேர்ந்து பயணிக்கும் பொழுது எங்களுடைய உடலும் ஆரோக்கியம் வரும். அதை தாண்டி நல்ல பல விடயங்களும் அதிலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மக்களே, நான் வந்ததும் இங்கே ஆச்சரியமா பார்த்த ஒரு விஷயங்கள்ல இந்த தண்ணீர் போத்தலும் ரொம்ப அழகா இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி எல்லாம் இப்போ பார்க்கறதே அரிது. என்ன சொல்கிறது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணில் தான் செய்திருக்கிறாங்க. ஸோ எப்படி செய்தாங்க, என்ன மேஜிக்கில் பண்ணாங்கன்றெல்லாம் தெரியாது. ஆனால் நல்ல ஒரு பார்க்க ஒரு வடிவாகவும் இருக்குது. அதை தாண்டி வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க, இந்த ஆஃபீஸ்லேயே எல்லாமே வந்து இந்த மாதிரி வாங்கி நீங்கள் வச்சு தண்ணி எடுத்து குடிக்கும் பொழுது இந்த காலங்களுக்கு குறிப்பாக இந்த வெயில் காலத்துக்கு எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா காணப்படுது. இரும்பில் அலுமினியத்தில் தான் நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்போம். கண்ணாடியில் இப்படியெல்லாம் மண்ணில் நாங்கள் எல்லாம் நான் பார்க்குறது எனக்கு புதுசாக இருக்குது. இதெல்லாம் டிசைனாக செய்திருக்கிறாங்க பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி தத்துருவமாக எங்களுடைய யாழ் மண்ணில் இருக்குது அப்படின்ற பொழுது உண்மைக்குமே பாராட்டத்தக்க விடயம் தான். குறிப்பாக எங்களுடைய ஆட்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது நாங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கான ஒத்துழைப்பை வழங்க வேணும். இந்த கூசா பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது பானையா கூசாவா இது என்னதுன்றா அவ்வளோ வடிவாக இருக்கும். உங்களுக்கு பார்க்க போய் கையில் வச்சிருக்கிறவருக்கே தெரியும். சுரக்கா மாதிரி இருக்குது. ஒரு சுரக்கா ஷேப்பில் தான் அந்த கூசா இருக்குது. ஆனால் அந்த சுரக்காயில் தான் முந்திய ஆட்கள் வந்து தண்ணி வச்சு குடிக்கிறதான் சுரக்காயில். அதே மாதிரி பார்த்துட்டு தான் பிரம்மாட்ட சொல்லி இந்த மண் ஒரு பிடி மண் எடுத்து பிரம்மா அந்த மண்ணிலேயே அந்த சுரக்காயை வடித்தவராம் சொல்லி எங்கள் அப்பா எங்களுக்கு கதை சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே பிரம்மனுடைய படைப்பு, அந்த படைப்புக்குத்தான் நாங்கள் அடிமையாகி இப்போ நாங்கள் இதை செய்கிறோம். இந்த பானையை வந்து உண்மையிலே எங்களுக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு குளிர்ச்சியை கொடுக்குறது. அதை விட இந்த தொழிலை செய்து இந்த மக்களுக்கு விநியோகிக்கிறோம் என்று சொல்கிறோம் இல்லை, உண்மையிலேயே நன்றி. ஏன்னு கேட்டால் இந்த மண்ணை வந்து கையால் பிடிச்சாலே உங்களுக்கு தெரியும் அது அப்படியே வலிஞ்சு ஓடும். அந்த மண்ணில் செய்தது தான் இந்த பாத்திரம். இந்த மண்ணில் செய்த பாத்திரம் உண்மையிலே நீங்கள் ஒரு தண்ணி வச்சு குடிச்சு பாருங்களேன், சும்மா வேறு லெவலில் இருக்கும். அப்படி ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரிட்ஜே தேவையில்லை, ஆரோக்கியமாகவே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட், ஒரு மண் வாசனையோடு அந்த தண்ணி வெறும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பெருசாக எடுக்க வேணாம், சின்ன நேரத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு அது என்ன வித்தியாசம், அருமை தெரியும். குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த வெயில் காலத்தில் இந்த மட்பாண்டங்களில் நிறைய பேர் தேடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுற இடம் டிலக்ஷியா அப்படின்றதான ஷாப். ஸோ கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான விடயங்களை பார்த்தீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதை பாருங்க, அடுத்த காற்று மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து நம்பத்தான் வேணும். எஸ், அதாவது பொம்மை வந்து நாங்கள் துணிகளில் பார்த்துருப்போம், பிளாஸ்டிக்கில் பார்த்துருப்போம். மண்ணில் வந்து ரொம்ப அதாவது லைட் வெயிட்டில் பார்க்குறது அப்படின்றது வந்து இதுதான் முதல் முறை அப்படின்னே சொல்லிக்கொள்ளலாம். ஸோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அண்ட் என்ன சொல் நல்ல வடிவாகவுமே இருக்குது. இதே எப்படி செய்யுங்க? இது எல்லாமே அச்சு தான், ஆனால் கொஞ்சம் நுணுப்பமாக செய்யக்கூடிய ஒரு இதுதான். இது வந்து பொம்மேரியன் நாய்க்குட்டி. இது வந்து சும்மா நார்மல் சாதாரணமான உண்டியல் தான், சாதாரண ஒரு நாய்க்குட்டி அது. ஓகே, அதாவது பொம்மையாவே இதை நாங்கள் வச்சுக்கலாம். அதே நேரம் வந்துட்டு சீக்கிரட்டாக காசு போட்டும் வைக்கலாம். சரி, அதான் சொன்னேனே. நீங்கள் நான் உங்களுக்கு அதை எடுத்து சொல்கிறத விட ஒரு சொட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு அந்த கடைக்கு வந்து நாங்கள் ஒருக்கா பார்த்துருப்போம். நீங்கள் டிவியில் பார்க்க உங்களுக்கு தெரியும், அட இது பார்க்க இப்படி பிரம்மாண்டமாக இருக்குது, உண்மையாக பொய்யான்ற சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கும். ஆனால் அதை விட்டு தவிர்த்து நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் இதை வந்து நேராக ஒருக்கா வந்து பாருங்கள். நீங்கள் வாங்காட்டியும் பரவாயில்லை, நேராக ஒருக்கா வந்து சும்மா ஒருக்கா வந்து சுற்றி பார்த்துட்டு போய் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அதில் இருக்கிற அருமையில் என்னென்னு தெரியும். அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் ஒரு பொருளை வேண்டோன்னு சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற பொருள் எல்லாமே வாங்கத்தான் சொல்லுவேன். என்கிட்ட அவ்வளோ தூரத்துக்கு எங்களோட கடையில் அவ்வளோ பொருட்கள் இருக்குது. நீங்கள் பாருங்கள், உண்மையிலே அவ்வளவுமே மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் தான்.
நீங்கள் வாங்காட்டியும் பரவாயில்லை, உங்களோட பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து ஒருக்கா காட்டுங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு பாரம்பரியங்களை கடத்த வேணும். பாரம்பரியம் என்னன்றதை நீங்கள் ஒருக்கா உண்மையில காட்டுங்க. அதை காட்டினீங்கன்னா உண்மையில உங்களோட பிள்ளைகளும் அதை பார்த்து வளர்ந்து கொள்வாங்க. நான் முதல் இந்த கூசா காட்டினேன், இப்போ இதுவும் ஒரு கூசா தான். இதுலேயும் தண்ணி வச்சு வடிவாக குடிக்கலாம். என்னென்னு கேட்டால் இப்போ நீங்கள் மாவுள் பதிச்சிருப்பீங்க. அப்போ இந்த மாவுள் பதிச்சதில் வந்து இதை வச்சிங்க சொன்னால் அது ஒரு அழகாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் செய்திருக்கு. நீங்கள் அந்த கூசாவும் வச்சு பார்க்கலாம், பாவிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஃபில்டர் கவக்கக்கூடிய ஒரு கூசா தான். இதுவும் பாவிக்கலாம். இதுவும் நல்ல ஒரு இதுதான். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சாமி தட்டில் உப்பு போட்டு வைக்கிறது. இதெல்லாம் இந்த இப்போ வெள்ளி செவ்வாயில் நீங்கள் மாற்றுறீங்க, இப்போ பருவம் அமாவாசையில் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் இந்த மண்ணில் வந்து உப்பை போட்டு வச்சு மாற்றலாம். இப்போ பானை எரியணுமெண்டு இல்லை, நீங்கள் அதில் உப்பை போட்டு வச்சுட்டு உப்பை கொட்டிட்டு அதே பானையில் நீங்கள் உப்பு மாற்றி வைக்கக்கூடிய பானை தான் இந்த பானை. மற்ற வேறு என்ன உங்களுக்கு நிறைய எல்லாம் காட்டியிருக்கிறேன். நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து என்ன சொல்கிறது, இது ஒரு 5 மூக்கு விளக்குன்னு சொல்லுவாங்க. இது கூடுதலாக இப்போ இந்த நேத்திக்கு வச்சு எரிக்கிறவங்களுக்கு உண்மையாக தெரிஞ்சிருக்கும். அந்த விளக்கு தான் இந்த விளக்கு. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறேன், இதுவும் ஒரு கூசா தான். இது வந்து இப்போ நீங்கள் உங்களோட பெட்ரூமில் வச்சு தண்ணி வச்சு குடிக்கக்கூடிய கூசா தான் இந்த கூசாவும். இந்த கூசாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காய் மாதிரி இருக்குது. அந்த காய்க்கு நல்ல பேர் ஒன்று இருக்குது. அந்த காய் பேர் மறந்து போச்சு எனக்கு. அந்த காய் வடிவத்தில் தான் நாங்கள் இந்த கூசா செய்திருக்குது. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த இதை. இதுவும் அதே தான். மக்களே, அடுத்து வந்து இந்த மண்ணில் நாங்கள் அலங்கார பொருட்களையுமே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் முதல்ல பொம்மை காட்டியிருந்தோம். அடுத்த வந்து இது ஒரு சத்தம் எழுப்பக்கூடிய மாதிரி ஒரு நல்ல ஒரு சவுண்டு, நல்ல ஒரு எனர்ஜியை பாஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு அலங்கார பொருள்லாம் இது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கம்மா. இது வந்து இப்போ வாசலில் இப்போ கட்டி தூக்கினோம்னு சொன்னால் இந்த காற்றுக்கு இப்படி அடிக்க சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டு அது அந்த வீட்டுக்கு வந்து ஒரு கலகலப்பு ஒளியை உண்டு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த மணி கொழுவுறது. இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் 6 மணியில இருந்து 24 மணி மட்டும் இருக்குது. ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது. ஆனால் இதுதான் அதோட முக்கியத்துவம். இப்போ இது என்னென்னு கேட்டால் இது கட்டாயம் உண்மையிலேயே அந்த எங்களோட வீட்டு வாசலில் இருக்கும். இப்போ ஆட்கள் வராங்கன்னு சொன்னால் அவங்க வந்து சும்மா வர மாட்டாங்க. அவங்க இது என்னென்னு இப்படி பார்த்து தான் வருவாங்க. அப்போ அந்த சத்தத்திலே நாங்கள் அதெல்லாம் வந்திருக்கிறாங்கன்றதை நாங்கள் உணரலாம். காற்றடித்தாலும் அந்த சத்தம் கேட்கும். அப்படியானதான் இது ஒரு உணர்வை கொண்டு வரக்கூடியது தான் இந்த மணி. இந்த பிரபஞ்சமே இயங்குறத ஒரு ஒலியின் நிமித்தம் தான். அந்த ஒலியை அந்த பிரபஞ்சத்தை எங்களோட வீட்டுக்குள்ளேயே கொண்டு வரத்துக்கு இந்த அலங்கார பொருள் வந்து வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ள. உண்மையாதான் அவ்வளோ ஒரு மனதுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கும் இந்த மண்ணுகளை தொட்டு பார்க்க. அடுத்த மக்களே, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ விளையாட்டு சாமான் எல்லாம் எவ்வளோ வந்துட்டுது. ஆனாலும் வந்து இந்த மண்ணில் இதை பார்க்கும்பொழுது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. யானை இருக்குது, ஆமை இருக்குது, அப்படியே நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி. குபேரன் விளக்குன்னு சொல்லுவாங்க தானே, குபேரன் விளக்கு தான் இந்த விளக்கு. இது வந்து குபேரன் விளக்கு. இது வந்து வெத்தலை விளக்கு. இது வந்து அந்த வெத்திலையில விளக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த அதான் இந்த வெத்திலை விளக்கு. இது வந்து வெத்திலை விளக்கு. இப்போ ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு விளக்குகள் அதை பார்த்தா உண்மையிலேயே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நான் தான் சொன்னேனே, ஒரு ஆச்சரியம்தான். கண்டிப்பாக என்னென்னலாம் இதை செய்கிறீங்கன்றது இந்த மைண்டில் ஓடிட்டு இருக்குது. ஸோ நாம் என்னென்ன அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்றதையுமே நம்ம நிகழ்ச்சியில் காட்டுவோம். ஸோ நிறைய பேருக்கு அது ஆர்வமாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இது என்னென்னு பார்ப்பீங்க. இது வந்து தான் இந்த டபுள் அடுப்புன்னு சொல்லுவாங்க, ரெட்டை அடுப்பு. இந்த பக்கம் நீங்கள் விறகு வச்சிங்கன்னு சொன்னால் இந்த பக்கமும் வெக்க பிடிக்கும். வெக்க பிடிச்சின்னு சொன்னால் 2 பக்கத்துலையுமே சமைக்கலாம். இப்போ கேஸுகளும் தட்டுப்பாடு, கேஸோட விறகுல சமைச்சு சாப்பிட்டாலே அது ஒரு ஆரோக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் மட்டும் இல்லை, மற்ற கையால் பனையில் செய்யப்பட்ட பொருட்களையும் இருக்குது. எல்லாமே ஆரோக்கியத்துக்குரியது தான். இப்போ இதிலெல்லாம் புட்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ யாழ்ப்பாணத்து மக்கள் வந்து உண்மையிலேயே நீத்துப்பட்டியில் தான் புட்டை வச்சு சாப்பிட்றது, தட்டுப்பட்டியில் தான் புட்டே குழைப்பாங்க. அப்போ அதில் வந்து அப்படியான பொருட்கள் எல்லாமே என்னட்ட இருக்குது. பார்த்திங்கன்னா அகப்பையில் இருந்து இப்போ இது வந்து பனையால் செஞ்சது. இது வந்து திரட்டையில் உங்களுக்கு வடிவாக தெரியும். அது எல்லாமே என்னட்ட இருக்குது. திருவலை இருக்குது. இப்போ மேசையில் வச்சு இப்போ எல்லாருமே அவசரத்தில் வேலை செய்கிற ஆக்கள் தானே, அப்போ அதால் மேசையில் வச்சு திருவலை எல்லாம் இருக்குது. மற்ற தட்டுப்பட்டி என்று சொல்லுவாங்க, மூடுப்பட்டி.
2 பெட்டி மூடி வைக்கிற பெட்டி, அந்த பெட்டி இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா புட்டு குழல் இருக்குது. கண்டிப்பா யாழ்ப்பாணிஸுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஃபேவரட். ஸோ கண்டிப்பா புட்டுக்குழல், மற்றது நீத்துப்பட்டி அதெல்லாமே எல்லாமே இருக்கு. புட்டை வைக்கிற நீத்துப்பட்டில சகலமே திருகணையில இருந்து எல்லாமே இருக்கு. மர உரல் இடியப்பம் அவிக்கக்கூடிய மற்ற முறுக்கு எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி. அதாவது எந்த ஒரு ஆரோக்கியம் அற்றது இல்ல, எல்லாமே ஆரோக்கியமானதுகள்ல பாரம்பரியமானது. பாய் எல்லாம் ஓலப்பாய், எஸ், ஓலப்பாய் எல்லாமே இருக்குது. மேலே உங்களுக்கு பார்க்க ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எல்லாமே இருக்குது அக்கா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரு கடைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அங்கே என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே பாரம்பரியமாக என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கும். அப்படிதான் பாரம்பரிய பொருள் மட்டும்தான் இங்கே இருக்குது. அது மட்டும் பார்க்கலாம். அது சின்ன சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லிக்கொள்ளலாம். நீங்கள் என்ன கேட்டால் பாரம்பரியத்துக்குரிய சூப்பர் மார்க்கெட்டுன்னு நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். எஸ். நேர்களே, இன்றைய தினமும் எங்களுடைய அங்காடி திற நிகழ்ச்சியோடாக ரத்னவல்லி அவங்க நிறைய விஷயங்களை இந்த டிலக்ஷாயினி ஷாப்பில் இருக்கக்கூடிய நிறைய விடயங்கள், அதோட விலைகள், அதோட தரங்கள், மற்றது மட்பாண்டத்தினுடைய அவசியம், பாரம்பரிய விடயங்கள் பற்றி பலதரப்பட்ட விடயங்கள் எங்களுக்கு பகிர்ந்திருந்தார்கள். ஸோ இவ்வளவு நேரம் எங்களுக்காக ஒதுக்கி எங்களோட நிகழ்ச்சிக்காக பலதரப்பட்ட விடயங்களை பேசினதுக்கு ரத்னவல்லி உங்களுக்கு நன்றிகள். ஸோ எங்களோட மக்களுக்கு ஏதாவது நீங்கள் இறுதியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னு கேட்டால், பாரம்பரியத்தை கைவிடாதீங்க. முதல்ல அதை பாருங்கள், அது என்ன ஏதுன்னு சொல்லி ஒருக்கா நீங்கள் திருப்பி ஒருக்கா பாருங்கள். அதை விட இப்போ நல்ல விஷயங்கள் ஒரு நிகழ்ச்சியில் போடுறாங்கன்னு சொன்னால் அதை கட்டாயம் பாருங்கள். ஏன்னு கேட்டால் அந்த நிகழ்ச்சியில் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல விஷயம், எங்களுக்கு சார்பான விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் அந்த நிகழ்ச்சி பார்க்கலாம். ஏன்னு கேட்டால் அப்படி எங்களை வெளி உலகத்துக்கு போய் பார்க்க இயலாதுன்னு சொன்னாலும் ஒரு நிகழ்ச்சி ஊடாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு சிந்தனைகள், நல்ல ஒரு இது கிடைக்குது, விடயம் கிடைக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் அந்த நிகழ்ச்சி நாங்கள் பார்த்தே ஆகணும். நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியும். உண்மையிலே நான் ஒருக்கா தான் பார்த்தேன்னா உண்மையிலே எனக்கு பிடிச்சிருந்தது. என்னை வந்து எடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி நான் கண்ட தடவை ஏங்கினது உண்டு. ஆனால் இந்த வரை என்னை வந்து எடுத்துருக்குறாங்க, நன்றி. ஏனென்று கேட்டால் அந்த நிகழ்ச்சி பிரயோசனப்படுது, அதுக்காகத்தான். மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொரு இதுகளையும் செய்கிறாங்க, அதை எடுத்து காட்டுறாங்கன்னு சொல்லி அது எங்களுக்கு பார்க்கவும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது எங்களுக்கும் போய் பார்க்கணும் போல ஒரு தூண்டுதலாக இருக்குது. உண்மையிலே நன்றி தம்பி அது உங்களுக்கு. அதை விட இப்போ என்னையும் வந்து இன்றைக்கு வந்து எடுத்துருக்குறாங்க, அதுக்கு உண்மையிலே நன்றி. என்ன கேட்டால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்களும் ஆச்சரியப்படலாம். நான் சொன்ன மாதிரி நீங்களும் ஆச்சரியப்படலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். உண்மையிலே வருங்கால சந்ததிகளுக்கு நீங்கள் நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுங்க, நல்லதே சொல்லிக் கொடுங்க, நல்ல விடயங்களை பாருங்கள், நல்லதை செய்யுங்க. அதே காணும் எங்களுக்கு. நல்லா இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம். கண்டிப்பாக மக்களே, இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான இடத்துடன் பலதரப்பட்ட பாரம்பரியங்கள், கலாச்சாரங்கள், அதை தான் உங்களுக்கு பிரயோசனப்படக்கூடிய மற்றும் ஒரு கடையினூடாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் முறையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ். நன்றி.